Hello, welcome to our Sendut. Today, we will see the two-stage synchronization. So, in the two-stage synchronization, we have already metastability CDC basics. But that's solve the basic fix. So, now, for example, we have 2 clock. So, 2 clock is the source clock. Let's say this is okay. This is my source clock. So, na destination clock D clock nu solren. So, in the destination clock eppadi irukna enakku ipdi irukku with okayங்களா ஓகே இத நான் டெஸ்டினேஷன் கிளாக்னு வெச்சுப்போம் சோ நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா இந்த டொமைன்ல இருக்க ஒரு பல்ஸோ இல்ல ஒரு சிக்னலையோ வந்து நான் இந்த டெஸ்டினேஷன் கிளாக்குக்கு சாம்பிள் பண்ண போறேன் அப்படினும்போது எனக்கு வந்து டெஃபினட்டா வந்து மெட்டாஸ்டபிலிட்டி அப்படிங்கற ஒரு விஷயம் வரும் சோ அந்த மெட்டாஸ்டபிலிட்டி பத்தி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் சோ அதை பார்க்காதவங்க அதை பார்த்துருவாங்க அப்பதான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும் அப்படினு சொல்லலாம் சோ நான் அதை ஃபிக்ஸ் பண்றதுக்காக நான் என்ன பண்றேன்னா two stage synchronizer को two stage flop को போறேன் அப்படினு சொல்லலாம் சோ இந்த டெக்னிக்னால நான் என்ன பண்ணேன்னா மெட்டாஸ்டபிலிட்டியை என்னோட டிசைனுக்கு அனுப்பாம நான் பாத்துக்க முடியும் அப்படினு சொல்லலாம் சோ அப்ப இந்த மெட்டாஸ்டபிலிட்டி நம்மளால எப்படி அவாய்ட் பண்ண முடியும்னா ரெண்டு cascaded அதாவது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு ஃப்ளாப்பை வந்து கனெக்ட் பண்ணி அதை டெஸ்டினேஷன் கிளாக்ல சாம்பிள் பண்ண வெச்சனா என்னால இந்த மெட்டாஸ்டபிலிட்டி அப்படிங்கற ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ண முடியும் அப்படினு சொல்லலாம் சோ நம்ம இப்போ டைரக்டாவே எக்ஸாம்பிளோட வந்து பார்த்தறலாம் சோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் என்னோட let's say இத என்னோட டீப் பின் வெச்சுப்போம் என் டீப் பின் வந்து இந்த இடத்துல 1 ஆகுது ஓகேங்களா ஓகே சோ இப்போ நான் இத பாக்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த டீப் பின் with respect to source domain ஓகேங்களா So, என்னோட source domain க்கு ஏத்த மாதிரி I mean இந்த source clock தான் நான் டிரைவ் பண்றேன் so definitely this data is with respect to source domain so இந்த clock ஓட edge ஓட டைம்ல தான் நான் இந்த டேட்டாவை அப்டேட் பண்றேன் அப்படி ஒரு டேட்டா வந்து பாத்தீங்கன்னா நான் டெஸ்டினேஷன் clockக்கு சாம்பிள் பண்ணும்போது இந்த பாசேஜ் இருக்குல சோ இந்த பாசேஜ்ல இந்த டேட்டாவை என்னால எடுக்க முடியும் பட் நம்ம மெட்டாஸ்டபிலிட்டின்னு பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா ரியல் டைம்ல இந்த edge இங்க தான் மீட் ஆகும் இந்த இடத்துல ஸ்டேபிளா தான் இருக்கு டேட்டா பட் என்னோட லாஜிக் வைஸ் இந்த வித் வந்து எல்லா இடத்துலயும் சேமா வரும்னு சொல்ல முடியாது என்னோட டேட்டா வந்து எக்ஸாம்பிளுக்கு இந்த எட்ஜுக்கு இந்த இடத்துல கூட டேட்டா மாறலாம் பிகாஸ் இது ரெண்டுமே டிஃபரண்ட் ஃபேஸ் ஸோ டெஃபினட்டா இந்த எட்ஜோட வயலேஷன் நடக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு நடக்காம போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு பிகாஸ் இப்போ நம்ம சினாரியோல இந்த பர்டிகுலர் சினாரியோல டேட்டா வந்து ஸ்டேபிளா தான் இருக்கு இந்த எட்ஜ்லயும் சரி இந்த எட்ஜ்லயும் சரி இந்த மாதிரி இருந்தா பிரச்சனை இல்லை பட் டெஃபினட்டா இந்த மாதிரி இருக்காது ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பா இது வேற ஃபேஸ்னால நம்ம டேட்டா மாறதுக்கும் இல்ல சாம்பிள் இந்த மாதிரி மெட்டாஸ்டபிலிட்டி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அப்படி நடக்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் கிளாக்கோட அவுட்புட்ல இந்த டேட்டா வந்து எப்படி இருக்கும் இத Q1ன்னு வெச்சுப்போம் இந்த Q1 வந்து எனக்கு இப்படி ஆகும் சம்திங் எக்ஸாக்ட்டான டேட்டா வருது இதுவரை 0வா இருந்துச்சு இந்த கிளாக் இந்த இடத்துல 0 இந்த இடத்துல இந்த பாசிட்டிவ் வரும்போது இந்த இடத்துல குழப்பம் வருது அந்த இடத்துல அதனால மெட்டாஸ்டபிலிட்டிக்கு போகுது So almost 70% வந்து ஸ்டேபிள் டேட்டா இல்ல அதுக்கு அப்புறம் either 0 or 1 க்கு ஸ்டேபிளா போயிட்டு அதுக்கு அப்புறம் தான் அது வந்து சஸ்டெயின் ஆகும் சோ அப்ப இந்த எட்ஜ்ல இந்த டேட்டா வந்து 1 ஆயிடும் இந்த Q1 லயே எனக்கு செகண்ட் எட்ஜ்ல ஸ்டேபிளான டேட்டா கிடைக்குது கரெக்ட்டுங்களா பட் அதே சமயம் எனக்கு Q2 ன்னு நான் இன்னொரு ஃபிளாப் வச்சிருக்கேன் மீன்ஸ் இங்க இருக்குறத நான் இங்க ஃபீட் பண்ணுவேன் ஓகேங்களா சோ once நான் ரீசெட் ரிலீஸ் பண்றேன் அதுக்கு அப்புறம் நான் இங்க டேட்டா டிரைவ் ஆகுது சோ அட் a டைம்ல இந்த பாசேஜ்ல நான் எந்த டேட்டாவை சாம்பிள் பண்ண போறேன்னா இந்த சோர்ஸ் டேட்டாவை சாம்பிள் பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் ஃபிளாப்ல எனக்கு என்ன கிடைக்கும் அப்படினு கேட்டிங்கனா இதோட previous ஸ்டேட்ல இருக்க டேட்டாவை நான் அடுத்த ஃபிளாப்ல லோட் பண்ணுவேன் एक्चुअली ஓகேங்களா அப்ப இந்த Q வந்து இந்த எட்ஜ்ல இந்த Q வந்து எப்படி இருக்கு ஸ்டேபிளா தான் இருக்கு 0 இருக்கு சோ அப்ப இந்த 0 வந்து நான் Q2 இங்க வரையறேன் சோ அப்ப அந்த கரெக்ட்டா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னோட டேட்டா வந்து 0வா தான் இருக்கு சோ அந்த எட்ஜ்ல வந்து அது 0வா தான் இருந்திருக்கும் சோ நெக்ஸ்ட் பாசேஜ்னு வரும்போது அப்ப எனக்கு இந்த Q2 ஓட டேட்டா வந்து என்னவா இருந்திருக்கும் ஸ்டேபிளா இருக்கும் அப்ப செகண்ட் பல்ஸ்ல எனக்கு வந்து டேட்டா ஸ்டேபிளான டேட்டா கிடைச்சிருக்கும் ஓகேங்களா அப்ப இந்த Q2ங்கற இடத்துல எனக்கு என்ன கிடைச்சிருக்கும்னா with respect to இந்த பாசேஜ் வரும் இந்த பாசேஜ்ல எனக்கு ஸ்டேபிளான டேட்டா கிடைச்சிருக்கும்
ஸோ இந்த மெட்டா ஸ்டெபிலிட்டி அப்படின்ற இந்த ஒரு ஃப்ளாப்போட அப்டேஷன் வந்து எனக்கு எந்த ஃப்ளாப்பில் கிடச்சிருக்காருன்னா Q2வில் கிடச்சிருக்காது அப்படின்னு சொன்னோம். பிகாஸ் இந்த ஒவ்வொரு கிளாக்குமே ஒவ்வொரு இந்த கிளாக்குக்கு ஒரு ரெஸ்பெக்டிவ் பாசேஜ் இருக்கும், இந்த ஃப்ளாப்புக்கு ஒரு ரெஸ்பெக்டிவ் பாசேஜ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு டைமும் அந்த பாசேஜ் பார்க்கும்போது அந்த டேட்டாவோட இங்கே டிரைவ் ஆகிற டேட்டாவோட ப்ரீவியஸ் டேட்டா தான் எடுத்து அதை லோட் பண்ணும். கரெக்டுங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல அந்த டேட்டாவை சாம்பிள் பண்ணுற சமயத்தில் இந்த ஃப்ளாப்போட ஸ்டேபிள் டேட்டாவை தான் இந்த ஃப்ளாப் வாங்கியிருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த Q1ஓட ஸ்டேட் வந்து ப்ரீவியஸ் ஸ்டேட்டில் என்ன இருந்திருக்கு, 0 தான் இருந்திருக்கு. அந்த 0வை பேஸ் பண்ணி இந்த 0 வந்து லோட் ஆயிடுவோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாசேஜில் இந்த பாசேஜ் வரும்போது இந்த டேட்டாவை செக் பண்ணுவோம். அப்போ இந்த Q வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டேபிளான டேட்டாவை கொடுத்துருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கன்வர்ஷன் இந்த டேட்டா அப்டேஷன் வந்து இந்த இடத்துல மெட்டா ஸ்டெபிலிட்டி வந்தாலும் இதை நம்ம ஃப்ளாப் வந்து எடுத்திருக்காது, செகண்ட் ஃப்ளாப் வந்து இதை டீகோடே பண்ணியிருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் நமக்கு ஸ்டேபிளான டேட்டா தான் என்டையர் டிசைனாகவும் வரும். ஸோ அப்போ நான் இந்த Q1ல் இருக்கிற அவுட்புட் எடுத்துகிட்டு போய் என்னோட டிசைனில் எங்கேயுமே நான் யூஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் இந்த இடத்துல என்ன வரதுக்கு சான்ஸ் இருக்குது, மெட்டா ஸ்டெபிலிட்டி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் நான் Q2 எடுத்தேன்னா கண்டிப்பாக எனக்கு மெட்டா ஸ்டெபிலிட்டி அப்படின்றது ஒன்று நடக்காது. ஸோ அதனால தான் இந்த 2 ஸ்டேஜ் சின்க்ரனைசர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் போகிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இன்னும் டீப்பராக வந்து அடுத்த ரீசர்ச் சின்க்ரனைசர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதுலேயே வந்து ரொம்ப டீப்பரான ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு நான் இந்த ஃபிளிப் ஃப்ளாப்பில் இதில் ஏதாவது உங்களுக்கு குழப்பம் இருந்தாலும் மறுபடியும் டீப்பராக வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் ஃபர்தர் அப்டேட்ஸ். பை.